வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு முறுக்கு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். உளுந்து வறுத்து அரைக்க எடுக்க எதுவும் செய்யண்டாம். கிரைண்டரில் போட்டு கடலை பருப்பும் இட்லி அரிசியும் ஆட்டி எப்படி சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கிடலாம். 1 கப் இட்லி அரிசி, 1 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கேன். 1 கப் இட்லி அரிசி 1/4 கப் துவரம்பருப்பு, ரெண்டும் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக ஊறிடும். ஊறுறதுக்கப்புறமா ஒன்றாவே தட்டிடலாம். இட்லி அரிசி, ஊற வச்ச துவரம்பருப்பு, ஒரு 3 ஆர்க்கு கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஸ்மூத்தாக பட்டர் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. மாவு பாருங்கள், இது போல் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக ஆட்டி எடுத்துடுங்க. நல்லாவே திக்காக ஆட்டி எடுத்துட்டேன். தேவைப்பட்டுனா லூஸாக இருந்துன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சமாக பொட்டுக்கடலை பொடி அல்லது கடலை மாவு போட்டு பெசறிடலாம். கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுவிட்டேன். நான் ஸ்டார் முறுக்கில் போடுறதுனால மிளகாய் பொடி போடுறேன். நீங்கள் முறுக்கு அச்சில் போடுறதா இருந்தால் மிளகாய் பொடி தேவையில்லை. அதே போல் ரிப்பன் பக்கோடா அச்சில் கூட இதை போட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கும் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் பொடி போட்டும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து குழலில் போட்டுக்கிடலாம். இது போல் எல்லாமே சுற்றி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானோன்னா அதில் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் சிவந்த உடனே எடுத்துடலாம். இதே மாவில் முறுக்கு மட்டும் இல்லை, ரிப்பன் பக்கோடா, காரசேவு எல்லாமே இதே போலவே செய்யலாம். நம்மளோட தீபாவளி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.